Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல 2021ல வெளியான கிரேசி அங்கிள்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த படத்தோட முடிவுல ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தரை காட்டுறாங்க. ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த ப்ரொடியூசர் நல்ல கதை கிடைச்சா சீக்கிரமா படம் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ முதல்லயே இவருக்கு அட்வான்ஸ் மாதிரி செக்ல எழுதி தந்துடுறாரு. உன் கதை மட்டும் எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோ, இதை எடுத்துட்டு போயிடலாம், அப்படி இல்லைன்னா வாங்கிடுவேன், உன் சந்தோஷத்துக்காக தான் இதை தரேன், இப்ப கதையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப டேரக்டரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3 அங்கிள்ஸை பத்தின கதையா தான் இருக்கும். அவங்க 3 பேரோட ஸ்டார்டிங் எழுத்தும் ஆர்ல ஆரம்பிக்கும். இப்ப முதல்ல ராஜுன்ற நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜுவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருப்பாரு. எப்படியாவது ஏமாத்தி இடத்தை விற்பாரு. இவரோட நோக்கம் காசு மட்டும்தான். அதுக்காக எப்படினாலும் ஏமாத்துவாரு. இப்ப ரெண்டாவது நபரை காட்டுறாங்க. இந்த ரோலை மனோ தான் பண்ணிருப்பாரு. இவரோட பேரு ரவி அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் நகை கடை தான் வச்சிருக்காரு. பிசினஸ்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடிக்கடி ஒய்ஃபுக்கும் நகையெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாரு. இப்ப மூணாவது கேரக்டரா காட்டுறாங்க. இவர் பேரு ராம் அப்படின்றது. ராம பொறுத்த வரைக்கும் இவங்களை விட வயசுல கம்மியானவரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு காசு தர வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அப்பா சம்பாதிச்சிருப்பாரு. அதை வட்டிக்கு விட்டு இவர் இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்காரு. ஸ்வீட்டின்னு ஒரு சிங்கர் இந்த அபார்ட்மெண்ட்ல தங்க வர போறாங்கன்றது இவங்க 3 பேருக்கு தனித்தனியா தெரியுது. அதனாலதான் இவங்க 3 பேருமே வேகமா வாசலை நோக்கி ஓடி வராங்க. எது ஸ்வீட்டி வரப்போறாளா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வீட்டின்றவங்க கார்ல வந்து இறங்குறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கரா இந்த படத்துல இருப்பாங்க. சிங்கரை பார்த்து இவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை தான் ப்ரொடியூசரும் அந்த டைரக்டர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார், அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் பிளாஷ்பேக் என்னன்றதை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க 420 ஒரு பிளாட் இருக்கும். இந்த ஓனரும் வாடகைக்கு விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா யாருமே வாடகைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி ஒரு வதந்தி பரவி இருக்கும். இந்த வதந்தியை பரப்புனதே அவங்க 3 பேரை தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரீயா சரக்கு அடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி வதந்தியை பரப்பி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஓனருக்கு தெரியாது. யாருமே இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த சிங்கரோட ஒரு ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கால அப்படின்ற மாதிரிலாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணா இவ்வளவு மாதிரி ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தான் ஒய்ஃபுங்க இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்றாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரை பத்தியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராஜுவோட ஒய்ஃபை பத்தி நமக்கு காட்டுறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு ஷோவை தான் இவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுல வச்சு கூட ஒருத்தங்களுக்கு பஞ்சாயத்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவ எப்பதான் ரூம்க்கு வருவான்ற மாதிரி ராஜுவும் பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து போதுமா அப்புறமா பேசிக்கலாம் வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. முதல்ல எனக்கு இதுதான் முக்கியன்ற மாதிரிலாம் மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இவரும் ரொமான்ஸ் பண்ணலாம் நெருங்கி வராது. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நாளைக்கு ஷூட் இருக்குன்னு படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் இவரோட லைஃப் போயிட்டு இருக்கு. அடிக்கடி இந்த சிங்கரை தான் டிவியில வச்சு பாப்பாரு. அதனால இந்த சிங்கரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரவியோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃபு கூட ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் விரதம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இப்பெல்லாம் முடியாது போங்கன்ற மாதிரி இவரை விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ராமோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க பேரு சோனி அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 பேருக்குமே சண்டை வந்திருக்கும். 2 பேருமே இதே அபார்ட்மெண்ட்ல வேற வேற பிளாட்ல இருந்துட்டு இருக்காங்க. ராம் இருக்கார்ல, ஒய்ஃபு கூட பேசி சமாதானம் ஆயிரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் ஏத்துக்கவே மாட்டாங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கதவை சாத்திடுறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, லாயருக்கு கால் பண்ணி சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க நிலைமையை பத்திலாம் இந்த 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் யோகாக்காக போயிட்டு இருக்கா, நீங்க வேணா அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. போனா என்னன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் 3 பேருமே ஜாயின் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபார்மை தந்துடுறாங்க. ஃபில் பண்ண இவங்க இருக்காங்கல்ல, 6 அப்படின்ற இடத்துல மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. இது அது கிடையாது, மேலுன்றதை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கும் போதுதான் ஸ்வீட்டி இந்த இடத்துக்கு வராங்க. ஸ்வீட்டியை பார்த்து இவங்க 3 பேருமே ஜொல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆசனமா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ரவிக்கு ஒரு ஆசனத்தை கூட ஒழுங்கா பண்ண முடியல, பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே கிளாஸ் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இந்த குரு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவங்களோட இல்லற வாழ்க்கை சந்தோஷமா போலல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லற வாழ்க்கை கண்டிப்பா நல்லா போனோம், இல்லனா ஏகப்பட்ட பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நாங்களும் ஒய்ஃபு கூட க்ளோஸா இருக்க தான் ட்ரை பண்றோம், ஒண்ணுமே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் சொல்றாங்க. ஒய்ஃபு கூட க்ளோஸா இருக்க முடியலனா வேற யாரு கூடயாவது க்ளோஸா இருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களும் வெளியே வந்து ஸ்வீட்டி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்வீட்டி கூடயே ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களை சரியாவே பேச விட மாட்டாங்க. இதனால 3 பேருக்குமே அந்த பொண்ணை பார்க்கும்போது கோவமா இருக்கு.
இப்ப ஸ்வீட்டியை பாக்குறதுக்காக தினமும் இந்த கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்வீட்டி கீழே விழுந்தா பயங்கரமா ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்பதான் ராஜுவோட பர்த்டே வரும். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எப்படியாவது ஸ்வீட்டியை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஸ்வீட்டியை பொறுத்த வரைக்கும் பிஏவா ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது மேடத்தை பேசி வர வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஸ்வீட்டி வரும்போது ஸ்வீட்டி கிட்டே இவங்க 3 பேரையும் காமிச்சு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்வீட்டி என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவர் இருக்கார்ல, மேடம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பார்ல தான் இவங்க பார்ட்டியை பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்வீட்டியும் அந்த இடத்துக்கு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இவங்க மேல வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்வீட்டியும் இவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க, நீங்க அவகிட்ட ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க 3 பேருக்குமே ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் தோணுது. இவங்க 3 பேருமே தனித்தனியா ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப முதல்ல ராஜு தான் பிஏ கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இதை கேட்கிற பிஏ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கெல்லாம் மேடம் ஒத்துக்க மாட்டாங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தயவு செஞ்சு ஒத்துக்க வையே, உனக்கு தனியா ஒரு பேமெண்ட் கூட தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால இந்த பிஏ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்வீட்டி கிட்ட பேசுறதுக்காக போறாரு. ஸ்வீட்டி கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ராஜு கிட்ட வந்து மேடம் ஓகே சொல்லிட்டாங்க, இந்த டைம் வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ரவி ட்ரை பண்றாரு. எனக்காக பேசி எப்படியாவது ஓகே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பிஏ இவருக்காகவும் பேசி ஓகே பண்ணிடுறாரு. இந்த டைம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரிதான் இவங்க கேங்ல இருக்க ராமும் கேட்கிறாரு. ராம்க்கும் இவர் ஒரு டைமிங்க சொல்லிடுறாரு. இப்ப ஸ்வீட்டி அவங்களோட அசிஸ்டன்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் அனுப்பி விடுறாங்க. இப்பதான் ராஜு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே ஜாலியா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் தான் ஓடுது. இவரோட ஒய்ஃப் தானே வராங்க. ஒய்ஃப் இவரை திட்டுற மாதிரியே இவருக்கு தோணுது. இதை முதல்ல ஆஃப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த ராஜுவும் வேகமா பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரும் ஒன்னா இருந்துடுறாரு. அதே மாதிரி ரவியும் ஒன்னா இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா இருந்துடுறாங்க. நம்ம மட்டும்தான் ஒன்னா இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே நினைப்பாங்க. ஆனா இவங்க 3 பேருமே ஸ்வீட்டி கூட ஒன்னா இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசர் மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மேற்கொண்டு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஏவும் இவங்க 3 பேருக்கு தனித்தனியா கால் பண்றான். உங்களால தான் மேடம் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது பிரெக்னெண்டா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நாளைக்கு உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் குடி வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதனால தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனே இவங்க 3 பேருமே பதட்டமா ஓடி வந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டா ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, 420 பிளாட் ஓனர், அவர் தான் வாடகைக்காக விட்டுருக்காரு. ஏன்டா வாடகைக்கு விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவங்க செலிபிரிட்டின்றதுனால எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்க மேனேஜரும் உங்களை மாதிரி செலிபிரிட்டி இங்க வந்தது சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. இப்ப பின்னாடியே போற அசிஸ்டன்ட் தெரியாதனமா ரிப்போர்ட்டை கீழே போட்டுறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டா தான் இருக்கும். ஒருவேளை இதுதான் பிரெக்னன்சி ரிப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 3 பேருமே கலந்து பேசிக்க மாட்டாங்க. சைலண்டா கலஞ்சி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ராஜு இருக்காரு பாத்தீங்களா, வேகமா அந்த யோகா குருக்கு கால் பண்ணிட்டாரு. இவர் பண்ண தப்ப பத்தி சொல்லிட்டாரு. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எப்படியாவது அவகிட்ட பேசி முடியும் அப்படின்ற மாதிரி இந்த குருவும் ஐடியா தராரு. இவருக்கு ஐடியா தந்த மாதிரியே மத்த 2 பேருக்கும் ஐடியா தந்திருப்பாரு. அவங்களுமே தனியா பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஒரே இடத்துல இவங்க 3 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக வந்தேன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. இல்ல வாக்கிங் போறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சமாளிச்சுட்டு 3 பேருமே கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜு மட்டும் தனியா இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ பிரெக்னெண்டா இருக்கிறதா பிஏ சொன்னா, நீ இந்த கருவை கழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னால முடியாது, நீங்க தான் நல்லபடியா என்ன பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்து பார்த்தா இந்த இடத்துக்கு ரவி தான் வந்திருக்காரு. இந்த ராஜு சொன்னதையே தான் ரவி சொல்றாரு. என்ன இவனும் வந்திருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கரெக்டா அந்த ராஜு ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு தான் வந்து ஒளியிறாரு. அப்பதான் இவங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கிறது இவங்க 2 பேருக்கும் தெரியுது. மூணாவது பார்த்தா இந்த இடத்துக்கு ராம் வராரு. இவங்க 2 பேர் சொன்ன விஷயத்தையே தான் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து திரும்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. சோ 3 பேருமே இந்த தப்ப பண்ணிருக்கோன்றது இவங்க 3 பேருக்கும் தெரியுது. சரி இப்ப யாரு வந்திருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துக்கு பிஏ தான் வந்திருப்பாரு. பிஏ கிட்ட அவங்க 3 பேருமே அங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே கேக்குறாங்க. 4 மாசம் கழிச்சுதான் மேடத்தோட பிரெக்னன்சிக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க 3 பேருமே மேடத்தை நல்லபடியா பாத்துக்கணும். மேடத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு நடக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கு, நீங்க தான் கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஆனா இங்க இருக்க ரவி இருக்கார்ல, என்னால பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இது உங்களோட தலையெடுத்து, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரவியும் கூலா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, மறுநாள் காலையிலேயே ரவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பேச்சுவாக்குல ரவியோட ஒய்ஃப் கிட்ட ரவி ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவர் ஊசிக்கே பயப்படுவாரு, அவர் எங்க ஃபேமிலி பிளானிங் பண்ண போறாரு, நான் தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏமாத்தி தப்பிக்கல நான் பார்த்த மாட்டினன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு ரவி வராரு. ரவி கிட்ட ரவி மாட்டினதை பத்தி சொல்லிட்டாங்க. சா மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இப்ப பிஏ கிட்ட இருந்து கால் வருது. ஷிஃப்டா வரணும், இன்னைக்கு நீங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பிஏ சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் பிரெட் எல்லாம் எடுத்துட்டு இவர் கிளம்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் எங்க கிளம்பிட்டீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ராமுக்கு உடம்பு முடியல, அதனால தான் அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கிறதுக்காக போறான்னு சொல்லிட்டாரு. அப்படியா, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தின்னூர்லாம் தராங்க. சரின்ற மாதிரி இவரும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப நேரா அந்த ஸ்வீட்டியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஸ்வீட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னும் சாப்பிடல, சீக்கிரமா சமையல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சமைக்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. யூடியூப் எதுக்கு இருக்கு, யூடியூபை பார்த்து சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வேற வழி இல்லாம யூடியூபை பார்த்து சமைக்கிறாரு. இப்ப சமையல்லாம் ரெடி பண்ணி உங்களை சாப்பிட வச்சிடுறாரு. சாப்பிட்டோன்னு இவங்களும் பெட்ரூம்ல படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. நீங்க வெளிய இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் சோஃபால படுத்த மாதிரி அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. காலையில சமயம் யாருக்கும் தெரியாம கிளம்பிடுறாரு. மறுநாள் ராமோட ஷிஃப்டா இருக்கும். ராம் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நிறைய இவங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இந்த பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல தான் சோனி இருப்பாங்க. இவன் எதுக்காக இந்த பிளாட்டுக்குள்ள போறான்னு யோசிக்கிறாங்க. இவர் அவங்களுக்காக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸ்வீட்டி பாக்குறதுக்காக வந்தா சோனி தான் வந்திருக்காங்க. யாரோ வந்த மாதிரி இருந்ததேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் யாரும் வரலன்ற மாதிரி ஸ்வீட்டி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவரும் மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பேசின சோனி இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ராமும் இவங்களை சாப்பிட வச்சிடுறாரு. சரி நான் படுக்கிறேன்ற மாதிரி இவங்க ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. இவர் வெளியே பத்துறாரு. காலையில சமயம் அவரோட பிளாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. காலையில அந்த பிளாட்டை விட்டு போகும்போது சோனி கவனிச்சிருப்பாங்க. சோனி இருக்காங்கல்ல, ராஜுவோட ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப ராஜுவோட ஒய்ஃபும் ராஜு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராமுக்கும் ஸ்வீட்டிக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கு போல, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. ராம் மாட்டினா இவரும் மாட்டுவார்ல, அதனால இவர் இருக்கார்ல, ராமுக்கும் ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, அதனால தானே பழகிட்டு இருக்கான், நீ இதெல்லாம் பெரிய விஷயமா மாத்தாத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. இன்னைக்கு ராஜு ஷிஃப்டா இருக்கும். அவரும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவரை பயமுத்துறதுக்காக பேய் மாஸ்க் போட்டு யாரோ வராங்க. இவரும் அந்த மாஸ்க பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. டே நான் தான் அப்படின்ற மாதிரி ரவியும் மாஸ்க ஓபன் பண்ணி முகத்தை காட்டுறாரு. உன்னை பார்த்துட்டு அப்படியே ஸ்வீட்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஸ்வீட்டி ரூம்ல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ரூம்ல இல்லையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப 2 பேருமே ஸ்வீட்டி எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீட்டிக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால வெளியே போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. சோனி செம்ம போதையில இருந்திருப்பாங்க. அதனால லேடி இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்க தான் வீட்டுல விடுறதுக்காக லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ரவி ஓடி போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. திருடனா நீயே, ஒழுங்கா நில்லுன்ற மாதிரிலாம் கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ராஜு கவனிச்சிட்டு இருக்காரு. அவன் மாட்டினா நம்மளும் மாட்டிப்போம், காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. பக்கத்துலயே தான் கரண்ட் பாக்ஸ் இருக்கும். கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சுல, அதனால இவரும் பேய் மாதிரிலாம் அங்க இருக்கவங்களை பயமுத்துறாரு. உண்மையிலேயே பேய் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. குறிப்பா அந்த இன்ஸ்பெக்டர் லேடி செம்மையா பயப்படுறாங்க. இப்ப ராஜுவும் ராமும் நார்மலா வர மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மேடம், இந்த இடத்துல பேய் நடமாட்டம்லாம் இருக்கு, இங்க எதுக்காக வந்தீங்க, சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நல்ல வேலை 3 பேருமே தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்வீட்டியை தேடணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீட்டி இருக்காங்கல்ல, மேனேஜருக்கு எதிர சிரிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் 3 பேருமே இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. அது சரி, இவ்வளவு தேடி நீங்க 3 பேர் எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறாரு. இவங்க 3 பேருமே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இவங்க மேல டவுட்டா இருக்குன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. தினமும் வரணும்ன்ற மாதிரி அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி யோகா குரு கிட்ட இவங்க சொல்றாங்க. நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க ஒய்ஃப் கிட்ட தனித்தனியா பேசி அவளுக்கு ஒரு கெட்ட இமேஜை நீங்க கிரியேட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களால தான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன்னு அவ சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இதுதான் பிளான்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப ராஜு இருக்கார்ல, அந்த பொண்ணோட கேரக்டரே சரியில்லை போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்ப ரவி இருக்கார்ல, ஸ்வீட்டியை பத்தி தப்பு தப்பா ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு பிரச்சனை வந்துருது. பில்லு தரதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இது 420 பில்லு தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 420 பில்ல நீங்க எதுக்காக தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இவரும் வேகமா அந்த நபரை வெளியே கூட்டு வந்துடுறாரு. பில்லுக்கான அமௌண்ட்டை தந்துடுறாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிக்கிறாரு. எனக்கு உங்க மேலேயே டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஆஹா, நம்மளே பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
மூணு பேருமே ஒவ்வொரு பிளான் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த பிளான் எல்லாமே இவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுது. இதுக்கப்புறம் இதை பண்ணணும்னு நினைச்சோம்னா நமக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும்ன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே பயந்துடுறாங்க. இப்ப ரவி அவரோட இடத்துல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃபுக்கு அடிக்கடி கிஃப்ட் எல்லாம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு நெக்லஸை வெளிநாட்டுல இருந்து வர வச்சிடுறாரு. இன்னைக்கு இவரோட கல்யாண நாளா இருக்கும். அதனால பொண்ணு வீடியோ கால்ல விஷ் பண்றாங்க. இவரும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் ஒய்ஃபு கிட்ட தந்துட்டு இருக்காரு. இதை ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு பார்த்தா ஸ்வீட்டி வந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன இங்க வரான்ற மாதிரி மூணு பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஸ்வீட்டி இருக்காங்கல்ல, மூணு பேரோட ஒய்ஃபு கிட்டயும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க க்ளோஸா பேசிக்கும் போது தான் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. பத்தாததுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி வந்தாங்கல்ல, அவங்களும் இந்த ஒய்ஃபுங்க கூட க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு இன்னும் பயம் வந்துருது. இப்ப மூணு பேருமே தனியா உட்காந்து அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த அந்த பிஏ இருக்காரு பாத்தீங்களா, இன்னைக்கு கல்யாண நாள்ல நீங்க தான் வரணும்னு மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கும் அங்க போணுமான்ற மாதிரி ரவி புலம்பிட்டு இருக்காரு. அவங்க சொன்ன மாதிரியே நைட்டு நேரம் ரவியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்வீட்டி இருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃபுக்கு நீங்க நெக்லஸ் வாங்கி தந்தீங்கல்ல, அதே நெக்லஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ரேரான நெக்லஸ், இன்னொன்னுலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா நீங்க வாங்கி தரணும். அப்படி தரலன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டுறாங்க. இவரும் அந்த நெக்லஸை ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. இல்ல சார், அது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. சரி, ஒய்ஃபு கிட்ட இருக்கிறத தூக்கிட்டு போய் தந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒய்ஃபு கிட்ட இருந்து எடுத்து அவங்க கிட்ட தந்துடுறாரு. போட்டு பாக்குற அவங்க இருக்காங்கல்ல, உங்க ஒய்ஃபை விட எனக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ரவியும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போடலாம்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வரும் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் போஸ்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப ராஜுவோட ஒய்ஃபும் ராஜுக்கு கால் பண்றாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நம்ம பிரச்சனையா இருக்குமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேக வேகமா அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அபார்ட்மெண்ட் வாசல்ல கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. ராஜுவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, அப்ப நம்ம விஷயம் தான் வெளியே வந்துருச்சு போலன்னு யோசிக்கிறாரு. ஒரு பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கிட்டு ஏமாத்த பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வேலை பாக்குற ஒரு பையனை பத்தி பேசுறாங்கன்னு புரியுது. இங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கிட்டு ஏமாத்தலான்னு பாக்குறான். இவங்க மூணு பேரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் ஏமாத்துவியா அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம மாட்டினாலும் இதே மாதிரி தானே அடி விழும் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபு கூட வந்து இறங்குறாரு. ஒய்ஃபு கொஞ்சம் முன்னாடி போறாங்க. அப்படி முன்னாடி போயிட்டு இருக்கும் போது சோனி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணார்ல, அதே மாதிரி நெக்லஸ் அவளும் போட்டோவா போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரவிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப அந்த நெக்லஸ் அவர் கையில தான் இருக்கு. ஒய்ஃபு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னு யோசிக்கிறாரு. நீ லிப்ட்ல போ, நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்படி வந்துடுறேன்னு சொன்னவர் வேக வேகமா படிக்கட்டுல ஏறுறாரு. இவங்க லிப்ட்ல வரதுக்குள்ள இவர் மேல வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா பீரோக்குள்ள அதை வச்சிடுறாரு. இப்போ ஒய்ஃப் வந்து பீரோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த நெக்லஸ் அங்கதான் பத்திரமா இருக்கு. அவதான் ஃபேக்கா ரெடி பண்ணி போட்டிருக்கா போல. இது ஒரிஜினல் தான், இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ரவி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சார்ல, இதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னால இதை சமாளிக்க முடியாது, இன்னைக்கே பேசி ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்து அவங்க பிளாட்ல பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிளாட்டுக்குள்ள இருந்து ஒரு மர்ம நபர் போயிட்டு இருக்கான். இவன் யாருன்ற மாதிரி இவங்க மூணு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் நம்மளை ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு, அவளை நம்ம கிராஸ் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. காலையில ஸ்வீட்டி கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராஜு வந்துடுறாரு. சமையல் வேலையை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. நான் கிளம்பிட்டு இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஸ்வீட்டி கிளம்பிடுறாங்க. பாக்குறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சீக்ரெட் கேமராவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நைட்டு வரது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி செட் பண்றாரு. 6 நாள் வந்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 7வது நாள் தான் அந்த நபரை வர வைக்கிறா போல, கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நபரும் வந்துடுறாரு. வந்தவரோட முகம் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்த பக்கமா திரும்பி இருக்காரு. எப்ப முகம் தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட முகம் தெரியுது. அதை பார்க்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த யோகா குருவா தான் இருப்பாரு. அப்ப யோகா குரு கூட அஃபேர் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொடியூசர் கேட்கிறாரு. டைரக்டரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க மூணு பேருமே கோவமா அந்த குருவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ நைட்டு வந்ததை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஏ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிஏ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க மூணு பேருமே ஒன்னா இருந்ததை வீடியோவா எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோலாம் காமிச்சு இவங்க மூணு பேரையும் மிரட்டிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேர் இருக்காங்கல்ல, ஸ்வீட்டியும் தான் இந்த வீடியோல இருக்கா, அவளுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டி மேடம் சரியா தெரியல, நீங்க மூணு பேர் தான் பக்காவா தெரியுறீங்க, ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டிட்டு இருக்காரு.
இவர் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஸ்வீட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்வீட்டி பிரெக்னண்டா இல்ல, குருவும் ஸ்வீட்டியும் சேர்ந்து தான் ஏமாத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக எங்க 3 பேரை இப்படி ஏமாத்தி இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேருமே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. வேற என்ன, உங்ககிட்ட இருந்து பணம் தான் வேணும்ன்ற மாதிரி ஸ்வீட்டி சொல்றாங்க. இந்த ராஜு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே, ஒரு பெரிய இடம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா இவர்கிட்ட எனக்கு நிறைய நகைலாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் ராம் கிட்டயும் ஒரு பர்டிகுலர் காசு வேணும்னு கேக்குறாங்க. இவங்க 3 பேருமே தரோம், ஆனா இதுக்கப்புறம் உன்னால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே சரி, என்னால இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால இவங்க 3 பேருமே அவங்க கேட்டதை தந்துடுறாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. இன்ஸ்பெக்டர் லேடி தான் பேசுறாங்க. ஸ்வீட்டி இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போக போறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு தான் போக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நல்ல விஷயம் என்னன்னா NGO ஆரம்பிக்க போறாங்க. நம்ம காசுல தான் ஆரம்பிக்க போறா போல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. ஸ்வீட்டி இருக்காங்கல்ல, இந்த NGO மூலியமா நிறைய கஷ்டப்படுற மாணவர்கள் பயனடைய போறாங்க. இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, 3 பேர் தான் இதுக்கு காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க 3 பேர் இவங்க தான், அவங்களுக்கு எல்லாருமே நன்றி தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேருக்காக சுத்தி இருக்க எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. 3 பேரோட ஒய்ஃபுமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. என் ஹஸ்பண்ட் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேஜுக்கு வந்து பேசுறாங்க. 3 பேருமே அவங்க ஹஸ்பண்டுக்கான டைமை ஒதுக்காம இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க 3 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களை போய் சீட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசருக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஏமாத்தி காசெல்லாம் வாங்கியிருக்கா, ஆனா அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கா. இவங்க 3 பேருக்குமே கிரெடிட்டும் தந்துட்டா. அவ பிளான் தான் என்னன்னு கேக்குறது. இப்பதான் டைரக்டரா அவங்க பிளான் என்னன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா கிளப்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தள்ளி இருந்து இவங்க கவனிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு செலிபிரிட்டினா இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவம் வரும். அதே மாதிரி பிஏ அப்பதான் விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக வந்திருப்பாரு. இவங்க 3 பேருக்கு நம்ம எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இது சம்பந்தமா யோகா குரு கிட்ட பேசியிருப்பாங்க. வந்ததுல இருந்தே அவனுங்க நடவடிக்கை ரொம்ப மோசமா இருந்தது. நான் சொன்னதை அவனுங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க ஒரு பிளானை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட தான் இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இதுக்கு முன்னாடி விலை மதுவா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வீட்டி கிட்ட அசிஸ்டன்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டிக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேர் கூட ஒன்னா இருந்தது அந்த பொண்ணா தான் இருப்பாங்க. யோகா குரு நடுவுல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா உண்மையில ஸ்வீட்டிக்கு தான் அவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப ஸ்வீட்டி நினைச்ச விஷயத்த பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க கிளம்புறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அதை இவங்க 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பண்ண தப்ப நமக்கு புரிய வச்சா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே போயிட்டு இருக்க ஸ்வீட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இத கதையா கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருது. இந்த கதையை கண்டிப்பா நம்ம பண்றோம், இந்தப்பா அட்வான்ஸ் நீ வச்சுக்கோ, சீக்கிரமாவே நம்ம படம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோடைய படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.